Hi students, welcome to Udemy Max. இன்னைக்கு நம்ம 12th Max chapter 6 vector algebra exercise 6.1ல 9th sum எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த 9th sum வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வெக்டார் மெத்தட் ப்ராப்ளம் வந்து 4 இதே மாடலில் இருக்குது. ஸோ இந்த 4 சம்மில் ஒரு சம் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. ரெகுலராக வெக்டார் மெத்தட் ப்ராப்ளம் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் வராது. ஸோ இந்த ப்ராப்ளமை மிஸ்டேக் இல்லாமல் எப்படி நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்க முன்னாடி இதில் வெக்டார்னா என்ன, காஸ்னா என்ன, சைன்னா என்ன, ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்னன்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஸ்கேலார்னா என்ன? ஸ்கேலார்னா எனி ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் ஆப்ஜெக்ட். வெக்டார் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வெக்டார் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ஷன்ற ஒரு கான்செப்ட் வரும் போது நம்ம டீட்டான்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஆரிஜின்லேருந்து அது மூவ் ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அது மூவ் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்து டீட்டான்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆங்கிளில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டீட்டான்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சைன்னா என்ன, காஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சைன்னா வந்து வேர்ட்டிக்கலாக அதோட ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் வந்து சைன். ஹாரிசாண்டலாக அதோட ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் வந்து காஸ். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம். பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி. ஸோ ஹாரிசாண்டலாக இருக்கிறது வந்து காஸ் டீட்டா. ஸோ வேர்ட்டிக்கலாக இருக்கிறது வந்து சைன் டீட்டா. ஸோ இந்த சைடு வந்து ஹைப்போட்டென்யூஸ். இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் இப்போ 3 ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா 1 வந்து காஸ் டீட்டான்னு நான் என்ன சொன்னது, காஸ் டீட்டான்னு நான் என்ன சொன்னேன், ஹாரிசாண்டலாக இருக்கிறது. ஸோ ஹாரிசாண்டலாக என்ன இருக்குது நமக்கு ஒரு ட்ரையாங்கிளில், இது வந்து ஹைப்போட்டென்யூஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைட், இது வந்து ஆப்போசிட் சைட். ஸோ ஹாரிசாண்டலாக நமக்கு இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ சைன் டீட்டானா நமக்கு வந்து என்னது, வேர்ட்டிக்கலாக இருக்கிறது சைன் டீட்டா. ஸோ வேர்ட்டிக்கலாக நமக்கு இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இங்கே செகண்ட் ஃபார்முலா வந்து லா ஆஃப் அடிஷன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓஏசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா OA இஸ் ஈக்குவல் டு ஓசி ப்ளஸ் சிஏ. ஸோ OA இஸ் ஈக்குவல் டு ஓசி ப்ளஸ் சிஏ. இதான் செகண்ட் ஃபார்முலா. ஸோ தேர்ட் ஃபார்முலா வந்து ஆங்கிள் பிட்வீன் வெக்டார். ஸோ காஸ் டீட்டா வந்து a cap dot b cap divided by magnitude of a vector into magnitude of b vector. Sin theta is equal to magnitude of a cap cross b cap divided by magnitude of a vector into magnitude of b vector. ஸோ இதை நம்ம வந்து எப்போவுமே யூனிட்டாக தான் எடுத்துப்போம். ஃபார்முலாவில் நம்ம எப்போவுமே எப்படி எடுத்துப்போம், யூனிட்டாக தான் எடுத்துப்போம். ஸோ ஒரு யூனிட் சர்க்கிள், யூனிட் வெக்டார் அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். ஏன்னா ஒன்னோட யூனிட் வெக்டாரோட வேல்யூ வந்து இது 1. ஸோ ஒன்னோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த வேல்யூ தான் வரும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஃபார்முலாவில் எடுக்கும்போது யூனிட்டாக தான் எடுத்துப்போம். யூனிட் சர்க்கிள்னால் இதோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி. ஸோ யூனிட் வெக்டார் நம்ம எடுத்துக்கும் போது அதோட வேல்யூ வந்து 1. ஸோ வாங்க நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் ப்ராப்ளம் வந்து யூஸிங் வெக்டார் மெத்தட் ப்ரூவ் தட் cos of alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. So first இதை first quadrant நம்ம எடுத்துக்கலாம். இதில் இது x axis, இது y axis. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டாரை வந்து நம்ம ஐ கேப்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸோட யூனிட் வெக்டாரை வந்து ஜே கேப்னு அசியூம் பண்ணிக்கணும். இது வந்து ஆரிஜின் O. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டீட்டா இன்னொரு டீட்டாவை மைனஸ் பண்ணுங்க. ஸோ 2 டீட்டா நமக்கு இருக்குது. ஒரு டீட்டா வந்து ஆல்ஃபா, ஸோ ஒரு டீட்டா வந்து நமக்கு ஆல்ஃபா, இன்னொரு டீட்டா வந்து பீட்டா, இன்னொரு டீட்டா வந்து பீட்டா. ஸோ ஆல்ஃபாவில் நம்ம பீட்டாவை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா.
ஸோ இதோட யூனிட் வெக்டார் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா ஏ கேப்னு எடுத்துக்கணும். இதை வந்து யூனிட் வெக்டார் பி கேப்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக நம்ம லைன் வரைஞ்சி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் மாற்றிடணும். ஸோ பர்பெண்டிகுலர் சிம்பிள் முக்கியம். அண்ட் இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார்னாலே டைரக்ஷன் இருக்கணும். ஸோ டைரக்ஷன் இல்லாமல் நீங்கள் இந்த டயக்ராம் போடக்கூடாது. ஸோ வெக்டாரோட டைரக்ஷன் கம்மி, ஓஏ, ஓபி, சிஏ, சிபி, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் 2 ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். லெட் ஓஏ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஓஏ அண்ட் ஓபி பி ஏ கேப் பி கேப்னு எடுத்துக்கிறோம். பி யூனிட் வெக்டார்ஸ். ஸோ யூனிட் வெக்டார்னால் அதோட வேல்யூ வந்து என்னது 1. ஏ கேப் அண்ட் பி கேப் விச் makes angle alpha and beta respectively along positive x-axis. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ட்ரா CA and DB perpendicular to x-axis. ஸோ இதுதான் நம்ம டயக்ராமை 2 ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் எடுக்க போகிறது OAC. 2 ட்ரையாங்கிள் இருக்குது, OBD, OAC. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம OAC எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் OAC. ஸோ இதில் வந்து இது வந்து நம்மளோட காஸு, இது வந்து நம்மளோட சைனு. ஸோ ஃபர்ஸ்ட்டு காஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் தீட்டான்ற இந்த இடத்துல நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, காஸோட ஃபார்முலா நமக்கு என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடு நமக்கு கீழே இருக்கிறது. ஸோ ஓசி எப்போவுமே வெக்டாராக எழுதும் போது மேக்னிடியூடாக தான் எழுதணும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஓசி வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டார் தான் நம்மளோட ஹைப்போட்டென்யூஸ். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஓஏ வெக்டார். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஓசி வெக்டார் டிவைடட் பை ஓஏ வெக்டார் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஏ கேப். ஸோ ஏ கேப். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு magnitude of OC vector divided by A cap ஓட வேல்யூ வந்து 1. ஸோ A cap is equal to B cap. நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், யூனிட் வெக்டாரோட வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து 1. ஸோ cos alpha is equal to magnitude of OC vector. ஸோ இந்த மேக்னிடியூடை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அதோட யூனிட் வெக்டாரை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஓசி வெக்டார் வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ காஸ் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சைன் தீட்டா வந்து நம்ம ஆல்ஃபா. ஸோ சைன் ஆல்ஃபா is equal to, சைனோட ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ ஆப்போசிட் வந்து CA, மேக்னிடியூட் ஆஃப் CA வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் OA வெக்டார். ஸோ சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் CA வெக்டார் டிவைடட் பை OA வெக்டார் வந்து A கேப். ஸோ A கேப். So sin alpha is equal to magnitude of CA vector divided by A cap ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ மேக்னிடியூட் கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு பேரலாக இருக்க ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ CA வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, CA வந்து Y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதோட யூனிட் வெக்டார் வந்து J cap. ஸோ CA vector is equal to J cap sin alpha. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம வந்து காஸ் சைட் ஃபைன் பண்ணியாச்சு, சைன் சைட் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போது ஹைப்போட்டென்யூஸ் ஃபைன் பண்ணலாம்.
ஹைப்போட்டன்யூஸ் வந்து நம்ம யூஸிங் லா ஆஃப் அடிஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ யூஸிங் law of addition, hypotenuse side வந்து நமக்கு என்னது OA. So OA vector is equal to OC vector plus CA vector. OC vector plus CA vector. So OA vector வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், யூனிட் வெக்டார் A cap. So A cap is equal to OC vector வந்து I cap cos alpha plus CA vector வந்து J cap sin alpha. ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மளோட இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என் ட்ரையாங்கிள் OBD. OBD. ஸோ இதில் காஸ் அண்ட் சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸ் டீட்டா வந்து இந்த இடத்துல என்னது பீட்டா. ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸோட ஃபார்முலா வந்து என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் வந்து நமக்கு OD vector, magnitude of OD vector divided by magnitude of hypotenuse வந்து OB vector. So OB vector. So cos beta is equal to magnitude of OD vector divided by OB vector வந்து நம்ம யூனிட் வெக்டார் B cap ன்னு எடுத்துருக்கோம். So B cap. So cos beta is equal to magnitude of OD vector divided by 1. B cap ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ மேக்னிடியூட் நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு பேரலல் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எழுதணும். ஸோ ஓடி வந்து எதுக்கு பேரலாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப். ஸோ ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் காஸ் பீட்டா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது சைன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா வந்து என்னது ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு டிபி வெக்டார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் வந்து ஓபி வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் ஓபி வெக்டார். ஸோ காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார் டிவைடட் பை ஓபி வெக்டாரோட வேல்யூ வந்து பி கேப். ஸோ பி கேப். B cap ஓட வேல்யூ வந்து sin beta. sin beta is equal to. So B cap ஓட வேல்யூ வந்து யூனிட் வெக்டார் 1. So sin beta is equal to magnitude of dB vector. So magnitude கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு parallel axis ஓட யூனிட் வெக்டார் எழுதணும். So dB vector எதுக்கு parallel-ஆ இருக்குது, y axis-க்கு parallel-ஆ இருக்குது. So அதோட யூனிட் வெக்டார் வந்து J cap. So dB vector is equal to J cap sin beta. ஸோ நம்ம ஓடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டிபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போது ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓபிக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ப்ளஸ் ஆப்போசிட். ஸோ யூஸிங் law of addition, OB vector is equal to OD vector plus DB vector. So OD vector plus DB vector which is equal to OB vector நம்ம என்ன எடுத்துருக்கோம் B cap. So B cap is equal to OD vector வந்து I cap cos beta plus J cap sin beta. ஸோ இப்போ ரெண்டு வெக்டாரையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ் A cap and B cap. ஸோ அதோட ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது வந்து A cap வந்து ஆல்ஃபா, B cap வந்து பீட்டா. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்முலா வந்து என்னது A cap dot B cap divided by magnitude of A vector into magnitude of B vector. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இதெல்லாம் யூனிட் வெக்டாராக தான் எடுத்திருக்கோம்.
ஸோ யூனிட் வெக்டராக எடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து எப்போவுமே 1 தான். ஸோ cos ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு a cap டாட் b cap. இதோட மேக்னிடியூடோட வேல்யூ வந்து 1. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ a cap டாட் b cap ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ a cap டாட் b cap இஸ் ஈக்குவல் டு, ஸோ a capோட வேல்யூ வந்து என்னது, I cap cos alpha plus j cap sin alpha into b cap ஓட வேல்யூ வந்து என்னது, I cap cos beta plus j cap sin beta. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 இங்கே. ஸோ I இன்ட்டு I வந்து I ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ cos alpha cos beta மட்டும்தான் இருக்கும். ஸோ cos alpha cos beta ப்ளஸ் j இன்ட்டு j வந்து j ஸ்கொயர். ஸோ sin alpha sin beta மட்டும்தான் இருக்கும். sin alpha sin beta. ஸோ a cap டாட் b cap ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நம்ம ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 cos alpha minus beta is equal to a cap dot b cap. a cap dot b cap ஓட வேல்யூ வந்து cos alpha cos beta plus sin alpha sin beta. Hence proved ன்னு எழுதிக்கோங்க. So this is the answer. Thank you.